Hi everyone, welcome back. Evening tea time snacks-க்கு ஏத்த உருளைக்கிழங்கு சமோசா செஞ்சு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமோசால வெளியில இருக்க அந்த கிறிஸ்பி பார்ட் ரெடி பண்றதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கணும். 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்திருக்கேன். அடுத்ததா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இந்த நெய், உப்பு எல்லாமே நல்ல மாவோட கலந்துக்கிறதுக்காக இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிக்கணும். நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. பூரி செய்யறதுக்கான மாவு விட கொஞ்சம் ஸ்டிஃபாவே செஞ்சுக்கணும். அதனால அதிகம் தண்ணி சேர்த்துடாம கொஞ்சம் பார்த்து பொறுமையா சேர்த்துக்கலாம். அடுத்ததா அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போறோம். நான் எடுத்திருக்கிறது ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு. உங்ககிட்ட மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க. அதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். கேரட் துருவல்ல வச்சு நான் துருவி எடுத்திருக்கேன். அடுத்ததா இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு மிளகுத்தூள், அடுத்தது மல்லி இலை கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அழுத்தி பசையாம இந்த உப்பு எல்லாம் காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ள வைக்கிற ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு பார்ட்டிஷனா பிரிச்சுக்கலாம். இந்த அளவு மாவுல 14 சமோசா செய்ய முடியும். இதை நல்லா உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி செய்யறப்ப நம்ம மாவு தூவி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி மாவு தூவி நம்ம இதை நல்லா ஒரு ஷீட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப மெல்லிசா இல்ல, கொஞ்சம் திக்காவே. இப்போ இதுல 7 ஷீட் ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு சமோசாவுக்கும் பாதி ஷீட் யூஸ் பண்ணிக்க போறோம். அதனால இந்த மாதிரி மிடில்ல மொத்தமா சேர்த்து வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மிடில்ல கட் பண்ணோம் இல்லையா, அந்த பாகத்தை நாம மடிச்சு விட போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை இப்ப மடிச்சாச்சு. இது ஒட்டுறதுக்காக கொஞ்சமா தண்ணி யூஸ் பண்ணி அதை ஒட்டி விட்டுடுங்க. அடுத்தது அதை உல்டா பண்ணிக்கோங்க. உல்டா பண்ணிட்டு அதுல தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் லோட் பண்ணிடுங்க. நான் இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் லோட் பண்ணிருக்கேன். லோட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் லைட்டா அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விட்டுட்டு ஓரத்துல தண்ணி வச்சு லைட்டா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒட்டி விட போறோம். அப்படியே ஓரத்துல இருந்து ஜாயின் பண்ணிட்டே வாங்க. மிடில் பார்ட் வர்ற டைம்ல ஒரே ஒரு பெண்ட் மடிச்சு விட்டுட்டு அடுத்தது மீதி இருக்கிற பக்கத்தையும் நல்லா அமுத்தி விட்டுடுங்க. அது பிரிஞ்சிடாத அளவுக்கு. எண்ணெயில ஃப்ரை பண்றப்ப அது பிரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக நல்லா ஓரங்களை அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சமோசாவா செஞ்சு நாம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்ப எல்லா சமோசாவும் ரெடி பண்ணிட்டேன். இதை ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆயில்ல ஃப்ரை பண்ண வீடியோ கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை அப்லோட் பண்ண முடியல. பொரிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்ச வீடியோ உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கு. இந்த சமோசாவை டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடலாம், மல்லி இலை சட்னி வச்சு சாப்பிடலாம். இந்த சமோசாவுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் டொமேட்டோ கெச்சப் தான். இது அவ்வளோ நல்லா இருந்தது. அவுட்டர் லேயர் செம்ம கிறிஸ்பியா இருந்தது. உள்ள ஸ்டஃபிங் தாராளமா எல்லாத்துக்குமே பத்துச்சு. இந்த மாதிரி மொறு ஸ்நாக்ஸ் நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆன்சிபீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.